இந்த உலகம் பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருப்பது வெளிச்சத்தில்தான். ஆனால் ஓர் 5 நிமிடம் சின்ன மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட இல்லாத கும்மிருட்டானால் உலகம் எப்படி இருக்கும்? பயப்படும். ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டருக்கு போயிட்டு கண்ணு செக் பண்ணுவோம். டார்க் இஸ் பெஸ்ட். பிரைட்னஸ் தேடி போவேன். மெழுகுவர்த்தி கொளுத்தி வைப்போம். நல்லதா தான் இருக்கும். திடீர்னு கண்ணு தெரியல நம்மளுக்குன்னு நினைச்சுக்குவேன். ஆயுள் முழுக்க இருட்டிலேயே வாழும் நபர்களுக்கு வெளிச்சத்தை பாய்ச்ச முயற்சிக்கிறது இந்த ஆவணப்படம். இருள் சொந்த வாழ்க்கை என்னைக்குமே நம்ம பயப்படுத. இருள் வாழ்க்கையில் ஒளியேற்றது நம்முடைய கடமை. என்னுடைய பேர் கோ நரசிம்மன். இளங்கலை, முதுகலை, ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்தையும் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், வெற்றி பெற்றுட்டு இருக்கிறேன். நான் இப்போதைக்கு மின்சார தொடர் வண்டியில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் என்னுடைய 10 மணிக்கு மேலே தான் என்னுடைய டைம் ஒதுக்குவேன். 10 மணிக்கு மேலே தான் பொருள் வாங்க. நான் ஏடிஎம் கவர் மற்றும் சீசன் கவர் மற்றும் டாய்ஸ், குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மைகள் வாங்குவேன். ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், 500 கிடைக்கும், 600 கிடைக்கும், 1000 கிடைக்கும். எந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுக்கலாம் வரும் அவ்வளோதான். எதுவுமே நம்மளுடைய கணிக்க முடியாது. ஏதோ தோராயமாக ஒரு காற்று மழையில் எப்படி பெய்யுதோ அதை போல நம்ம வாழ்க்கையும் வியாபாரம் மட்டும்தான். ஆனால் அந்த தேவைக்கு செலவுக்கு தேவை ஏற்படும், அவ்வளோதான். நம்ம தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்போதைக்கு, அவ்வளோதான். அது வாழ்க்கையை சேமிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. பெரும்பாலும் ரயில் பயணங்களில் நம் காதுகளுக்கு தீனி போடுவது இளையராஜாவின் மெட்டிசைதான். அந்த இசையோடு சேர்ந்து நம் வயிற்றுக்கும் தீனி போடுகிறது வேல்முருகன் அண்ணனின் பாப்கார்ன் கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் வாங்கிக்கங்க, கமரு கட்ட வாங்கிக்கங்க, இஞ்சி மிட்டாய் வாங்கிக்கணும் நீங்க. ட்ரெயினுக்கு நாங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. வியாபாரத்தை நம்பி இருக்குது ரொம்ப குடும்பம். வியாபாரத்தை விட்டா சென்னையில் வேற வேலை இல்லைங்க. படிச்சுட்டு எத்தனையோ பேரு வேலை இல்லாமல் வியாபாரத்தை பார்க்குறோம். படிச்சுட்டு எத்தனையோ பேரு வேலை இல்லாமல் வியாபாரத்தை பார்க்குறோம். திறமை மட்டும் எங்களுக்கு இருந்தா போதுமா? வேல்முருகன், நரசிம்மன், அண்ணாமலை என்று இவர்கள் எல்லோரையும் நம்மை ரயில் பயணங்களோடு இணைக்க வைப்பது விஜயா அக்காதான். இன்று முதலீடு போட்டால் லாபம் வருமா என்று எதிர்பார்க்கிற முதலாளிகளுக்கு மத்தியில் குறைந்த லாபத்தில் சேவை கலந்த வியாபாரம் செய்து வருகிறார்கள். என் பேர் விஜயலட்சுமி. நான் இங்கே பிளைண்டுங்களுக்கோசம் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் தம்பியுடைய கடை தான் இது. அந்த கடை அவன் தம்பி இறந்துட்டான். டீச்சராக இருந்தவன்னா இறந்துட்டான். இப்போ அவனுடைய இதுவில் தான் சார்பில் தான் நான் பார்த்துக்கிறேன் இந்த கடையை. கவர் ஐட்டம் வாங்குவாங்க, இந்த சீசன் கவர் ஐட்டங்க, பில்லோ, டாய்ஸ் ஐட்டம், கடலை மிட்டாய், ஆரஞ்சு, இஞ்சி, அவங்க என்ன பொருள் கேட்குறாங்களோ பாரிஸில் நாங்கள் அந்த பொருள் போட்டு எடுத்துகிட்டு கொடுப்போம். நான் ஹோல்சேல்ஸ் ப்ரைஸில் தான்ப்பா நான் வாங்கி கொடுக்குறேன். நான் எனக்கு என்னென்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு வந்தால் அது போதும் எனக்கு. குரல் இல்லாத இவர்களின் குரலாக வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார். பார்வை இல்லாதவங்க படிச்சிருந்த ட்ரெயினில் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதிகப்படியான வேலை வாய்ப்பு இப்போ இல்லை. டெலிஃபோன் பூத்து, ஒயர் சேர் பின்னி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 2004க்கு அப்புறம் செல்ஃபோனோட வரவு அதிகமாக இருந்து பிளாஸ்டிக் சேர்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதோட தேவைகள் எல்லாமே மக்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுனால டெலிஃபோன் பூத்தே சுத்தமாக கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறதுக்கும் யாசகர்களாக நிறைய பேர் போயிட்டாங்க. படிச்சிருந்த வேலை கிடைக்கல,
நிறைய பேர் வந்து இது யாருமே வந்து விரும்பி செய்யறது கிடையாது. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. தன்மானத்தோட வாழணும், பிச்சை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டாச்சும் உழைச்சி ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலயமா வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தணுன்றதுக்காக தான் உயிரை பணைய வச்சு ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்ட இடம். இப்போ 15 பெட்டி 16 பெட்டி அந்த மாதிரி இது பெட்டிகளோட எண்ணிக்கையில் அவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டி வந்து அவங்க மாறி போகும்போது அதுக்குண்டான எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் நிற்கிது. வேறு எங்கேயுமே இறங்க போகிறது கிடையாது. பிளாட்ஃபார்மில் இறங்க போகிறாங்க, ட்ரெயின் ஏற போகிறாங்க. இப்படியே தான் வந்து ஒரு சுழற்சியில் தான் அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட இடத்துல தான் அவங்க வியாபாரம் பண்ணுறதுனால இது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக போயிடுது. நார்மலாக தெரு ஓரத்தில் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கூட தெருவோர வியாபாரிகளுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம்ஸே இருக்குது. இவங்களை எல்லாரும் ஒரு நடமாடும் வியாபாரிகள்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்து இவங்களுக்கு தேவையான நிதி உதவியும் இந்த மாதிரி செஞ்சாங்கனாக்கா வேற எங்கன்னா ஒரு பெட்டி கடை அமைச்சு அந்த மாதிரி அவங்க பிழைக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். உடம்பில் ஓர் குறை ஏற்பட்டால் பிச்சைதான் பிழைப்பு என்பவர்களுக்கு மத்தியில் உழைத்து வாழும் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவர்களுக்கு பெரும் எடுத்துக்காட்டு. தங்கத்தில் குறை இருந்தாலும் தரத்தில் குறைந்து போவதில்லை என்பது போல் அங்கத்தில் குறை இருந்தாலும் நம்பிக்கை குறையாத நாயகர்களாக வலம் வருகிறார்கள் நம் நடமாடும் வியாபாரிகள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மோகேஷ்குமார்.